கல்யாண ஸ்டைல் வத்த குழம்பு பார்க்கலாமா? நான் எதை வச்சு இப்போ செய்ய போகிறேன்னா சுண்டக்காய் வச்சு தான் செய்ய போகிறேன். இது பச்சை சுண்டக்காங்க. பச்சை சுண்டக்காவை நெசுக்கி கொஞ்சம் தண்ணியில் அலசி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பக்கம் எண்ணெய் வச்சு கடுகு, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி சுண்டக்காய் இந்த மாதிரி சுருள வதங்கட்டும். ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4 தக்காளி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததும் தேவையான அளவு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது 3 போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா அந்த திக்னஸ் வரும். கொஞ்சம் நல்லா வதங்கிட்டதும் ஒரு எலும்பிச்சை சைஸ் அளவு புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ அந்த எலும்பிச்சை சைஸ் புளியை கரைச்சி நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு கொதி நல்லா வரட்டும். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் சுண்டக்காய் சேர்த்துக்கோங்க. வதக்கி வச்ச சுண்டக்காய் சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி வரட்டும்னு நல்லா மூடி போட்டு விட்டுருங்க. சிம்மில் வச்சுருங்க. சூப்பராக கல்யாண ஸ்டைல் சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடிங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால். பட் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னமும் கூடி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.